Hi friends, welcome to our channel Subbu Travel Vlog. நாம் இன்னைக்கு வந்திருக்கிறது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடத்துக்கு வந்திருக்கோங்க. சங்ககிரி மலைக்கோட்டை. இது வந்து பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை அவர்கள் ஆண்ட அந்த பகுதிக்கு சேர்றதுங்க இந்த சங்ககிரி மலைக்கோட்டை. இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா சேலம் மாவட்டங்க. சேலம் மாவட்டத்தில் சங்ககிரி தாலுக்காவில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. சங்ககிரி பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 500 மீட்டருங்க நடந்து வர கொடுத்துருது தான் நம்முடைய சங்ககிரி மலைக்கோட்டை இருக்குது. வாங்க மேற்கொண்டு டீட்டெயில் எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தியாகி தீரன் சின்னமலை அவருடைய நினைவிடத்துக்கு தான் வந்திருக்கோம். நினைவு மண்டபம்னு சொல்லுவாங்க. இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சங்ககிரியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இது இருக்குங்க. அதாவது பவானி ஈரோடு பெரிய ரோடுன்னு இருக்கும். அந்த இடத்துல வந்து லொக்கேட் ஆயிருக்கு இந்த தீரன் சின்னமலையோட நினைவு சின்னம் இருக்கக்கூடிய இடம். வந்தீங்கன்னா சங்ககிரி வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சூப்பராக பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சியில் இருந்தப்போ தான் இதை வந்து புனரமைச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த தீரன் சின்னமலை நினைவு சின்னம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் சுதந்திர போராட்ட தியாகி தீரன் சின்னமலை அவர்களுடைய ஹிஸ்ட்ரி பற்றி பார்த்துடலாங்க. இவர் பிறந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 17, 1756 ஆண்டுங்க. காங்கேயத்தில் தான் பிறந்திருக்காரு. இவர் ரூல் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா சென்னிமலை, சிவன்மலை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ஆட்சி இதிலேருந்து இருந்திருக்குங்க. இவரோட ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஹைதர் அலி, திப்பு சுல்தான், மைசூரில் இருக்கக்கூடிய திப்பு சுல்தான் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் இவரும் அவங்க ஆட்சி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1805 ஆண்டுங்க. 1805 ஆண்டு ஜூலை 31 தான் பார்த்தீங்கன்னா இவர் வந்து தூக்கில் போட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங்ககிரி மலைக்கோட்டைங்க. அது வந்து இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ நம்ம அந்த இடத்துல தான் பேசிகிட்டு இருக்கிறோம். இடம் வர சூப்பராக இருக்குது. வந்தீங்கன்னா மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தீரன் சின்னமலையோட நினைவு சின்னம் இருக்கக்கூடிய இந்த சங்ககிரியை. இந்திய தொல்லியல் துறை ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா பாதுகாக்கப்பட்ட இந்த நினைவு சின்னத்தின் 200 மீட்டர் தொலைவு வரலான முறைப்படுத்தப்பட்ட பகுதியின் எல்லைக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள். இதுதான் சங்ககிரி மலைக்கோட்டை. மலை மீதுள்ள கோட்டை மற்றும் கோவில் சின்ன கவுண்டனூர் சங்ககிரி. சங்ககிரி மலைக்கோட்டை ஓப்பன் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து மாலை 5:30 மணி வரைக்குங்க. தண்ணீர் பாட்டில் அமைப்பு அறக்கட்டளை. மேலே வந்து பிளாஸ்டிக்லாம் தடை பண்ணியிருக்காங்க. அரசு இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை சங்ககிரி கோட்டை. நேரம் காலை 6 மணி முதல் மாலை 5:30 மணி வரைங்க. உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீ தான். உள்ளே வந்தோன்னே பாருங்கள், நல்லா பிரம்மாண்டமான ஒரு மலைக்கோட்டை செட்டப்பில் சூப்பராக இருக்குது நம்மளுடைய சங்ககிரி மலைக்கோட்டை. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கூட பெல் பட்டன் 4 போட்டுங்க, அப்படியே ஹை பண்ணி தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோவை ஃபேஸ்புக்லையோ இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. நாம் இன்னைக்கு சங்ககிரி மலைக்கோட்டையோட ஃபுல் வரலாறையும் பார்க்க போகிறோம் ஒவ்வொன்றா. நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பாக தான் இந்த சங்ககிரி மலைக்கோட்டை சுற்றி பார்க்க போகிறோம். நம்ம குரூப் பாருங்கள், அங்கே நின்றுருக்காங்க. நம்ம இன்ட்ரோடுக்காக நின்றுருக்கோம். இன்ட்ரோ எடுத்துகிட்டு போகலாம். இவங்க தான் நம்ம குரூப்பு. ஒரு நல்ல கெட்டப் சூப்பராக பாருங்கள், ஒரு கோட்டையோட இதில் மாதிரியே. நாம் இன்றைக்கி வந்திருக்கிற இந்த சங்ககிரி மலைக்கோட்டை பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 18 முக்கிய இடங்கள் இருக்குங்க. அது எல்லாம் ஒவ்வொன்றா இப்போ என்னென்னு சொல்கிறேன். அதை பார்த்துட்டு நம்ம உள்ள போய் ஒவ்வொன்றா நேரில் போய் பார்த்து உங்களுக்கு டீட்டெயில் மேற்கொண்டு டீட்டெயில் எல்லாமே சொல்கிறோம். சங்ககிரி மலைக்கோட்டையில் நம்ம பார்க்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் மொத்தம் 18ங்க. இடம் 1 10 நுழைவாயில் கோட்டை, 2 வரதராஜ பெருமாள் கோவில், 3 மாரியம்மன் கோவில், 4 சுரங்கப்பாதை, 5 ஆயுத கிடங்கு, 6 குதிரை லாயங்கள், 7 தானிய கிடங்கு, 8 தொங்கவிட்டான் பாறை, 9 வெடிமருந்து சேமிப்பு கிடங்கு, 10 தோலுரித்தான் பாறை, 11 ஆள் உருட்டிவிட்டான் பாறை, 12 சென்னகேசவ பெருமாள் கோவில், 13 மசூதி, 14 ஆள் இறங்கும் குழி, 15 தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட இடம், 16 மோர் திட்டி வாசல், 17 மான் சுனை, 18 சூரிய சந்திர பாலி எனும் 18 இடங்கள் இந்த வரலாற்று சிறப்புமிக்க இடம் இந்த சங்ககிரி மலைக்கோட்டையில் இருக்குங்க. அதை தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம்.
இந்த சங்ககிரி மலைக்கோட்டை பயணத்தை ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இவங்க தான் ரெடி பண்ணியிருக்காங்க. குமராபாளையம் டெக்கர்ஸ்னு சொல்லி நம்ம வசந்தபுரம் இருக்கார், அவர் தான் பார்த்தீங்கன்னா இது ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க மூலியமாக தான் நம்ம இன்றைக்கி இந்த சங்ககிரி மலைக்கோட்டையை ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். இந்த ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சங்ககிரி ட்ரஸ்ட் புகாரம் பார்த்திங்கன்னா நமக்கு 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலும் அப்புறம் சுக்குமல்லி காப்பியும் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம கோட்டையோட இடது பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கருப்பநாய் கோயிலும் கனியை கோயிலும் இருக்குங்க இடது பக்கத்தில். டைம் பார்த்திங்கன்னா காலையில் 8:10 ஆகுதுங்க. இன்னும் நம்ம கொஞ்சம் நண்பர்கள் கொஞ்சம் வர வேண்டி இருக்கனால வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். வந்தோடனே நம்மளுடைய சங்ககிரி மலைக்கோட்டை பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் கோட்டையோட நுழைவாயிலுங்க. நல்ல கருங்கல்லால் கட்டப்பட்ட மிக பிரம்மாண்டமான ஒரு கோட்டை தான். இன்னுமே உபயோகத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம தொழில் துறையினோட இது கண்காணிப்பு இருக்கனால இன்னும் உபயோகத்தில் இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா முதல் கேட்டுங்க. நல்ல இரும்பு கேட்டு போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. வாங்க சங்ககிரி மலைக்கோட்டையை சுற்றி பார்க்கலாம். நம்மளோட சங்ககிரி மலைக்கோட்டையோட முதல் வாசல் இதுதாங்க. இது வந்து ஒளிமுக வாசல் அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பூதகணம் இருக்கக்கூடிய அந்த ஒளிங்க, அதாவது பார்த்தீங்கன்னா புலி மாதிரியும் தெரியும். புலிமுக வாசல் அல்லது ஒளிமுக வாசல் ரெண்டுமே இது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கக்கூடியதுங்க. இந்த சிலையை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு பாருங்கள். இது வந்து மொத்தம் 3 உருவங்கள் கொண்டதுங்க. இடது பக்கம் பார்க்கும்போது ஆமை, சென்டரில் பார்க்கும்போது மீன், ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா யானையோட துமிச்சங்கை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து என்ன குறிக்குதுன்னா ஆமை மாதிரி அமைதியாக இருக்கணும், மீன் மாதிரி நல்லா துளலாக துடிப்பாக இருக்கணும், யானை மாதிரி நல்லா பலமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு தான் இந்த கோட்டை வாசல். வாங்க நம்ம முதல் கோட்டை வாசலத்தை கடந்து உள்ள போகலாம். இப்போ இருக்கிற கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக போட்டதுங்க. முன்ன வந்து மரக்கதவு இருந்தது, அதெல்லாம் ரொம்ப பழுதடைந்ததுனால இப்போ மாற்றிட்டு வச்சுருக்காங்க. இது வந்து கோட்டையோட காவல் இருக்கக்கூடிய மண்டபம். ரெண்டாவதாக பார்க்க வந்துருக்குது பார்த்தீங்கன்னா கல்கோட்டை வாசலுங்க. ஃபுல்லாக கல் மண்டபத்தினால ஆனக்கூடிய ஒரு வாசல் தான் இது. மலைக்கோட்டை. இந்த மலைக்கோட்டையில முதல் நுழைவாயில் இருக்கு. இது வந்து விஜயநகர பேரரசு காலத்துல விரிவாக கட்டப்பட்டது. பின்னாடி நிறைய பேர் அதுக்கப்புறம் வந்திருக்காங்க. சின்ன சின்ன கட்டுமானங்கள் இருக்கு. இது முதல் வாசல் தாண்டினோடனே இது வந்து கல்கோட்டை வாசல். இது வந்து இங்க குதிரைப்படை நிற்கும். அங்கிருந்து அந்த கதவை உடைச்சு உள்ள வரான்னு வச்சுங்களேன். இந்த குதிரைப்படைகளை இங்க நிற்கும் மறைமுகமா. அங்க உள்ள வந்துட்டாங்க, உள்ள உடைச்சிட்டு வந்துட்டான்னு நினைச்சானா இங்க வந்தாலும் எல்லாம் போட்டு தாக்கிடுவாங்க. மேல வந்து அம்புகள் விட்டு அந்த மாதிரி. இது அந்த மாதிரியான ஒரு சூழ்ச்சி செய்யக்கூடிய இடம், மறைமுகமா இருந்து தாக்கிறதுக்கானது. இந்த மெயின் கதவு சாத்திடுவாங்க. இந்த வழியா தான் எல்லாம் போய் வருவாங்க. சின்ன வழி இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லா நுழைவாயிலையும் ஒவ்வொன்றும் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் எல்லா இடத்துலையும் இருக்காது, ஒரு 2 இடத்துல அந்த மாதிரி இருக்கும். இந்த மெயின் கதவு முக்கியமான ஆளுங்க வந்து போறக்கு மட்டும். இது வந்து சாதாரணமா எல்லா நாளும் போயிட்டு வரலாம். அந்த 2வது கோட்டை வாசல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஞ்சநேயர் சுவாமியோட சிலை இருக்குங்க. கல்கோட்டை மண்டபத்தில் நம்ம இப்போ இருக்கோங்க. 2வது நுழைவாயில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போர் வீரர்கள்லாம் இது மூலிமா இந்த சின்ன வாசல் வழியாக தான் உள்ள வருவாங்க. ராஜாக்கள் வரும்போது மட்டும் தான் அந்த பெரிய வாசல் திறப்பாங்க. இதுதான் நம்ம உள்ள வந்த 2வது கல்கோட்டை மண்டபங்க. இங்கே ஏகப்பட்ட சிற்பங்கள் வந்து இந்த கல் தூணில் செதுக்கியிருக்காங்க. சூப்பராக இருக்கு பாருங்க. இதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா வீரபத்திரர் கோயில் இருக்குங்க. இந்த வீரபத்திரர் கோயிலோட குளம் தான் இதுங்க. ஒரு மிகப்பெரிய குளம். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு. உங்களுக்கு சிலைகளை உடைச்சிட்டாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் வீரபத்திர கோயிலுங்க. வீரபத்திர கோயிலில் பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள்லாம் இருக்குங்க. இது வந்து இந்த பாண்டியர் வட்டெழுத்து சொல்லுவோம் அதுங்களா? பாண்டியரோட வட்டெழுத்துங்க. தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த எழுத்துக்கள் வட்ட வட்டமாக இருக்கும். நம்முடைய மலையாளம் தெலுங்குலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இந்த கல்வெட்டு தான் வந்து இந்த கோயில் எப்போ கட்டினாங்க, இந்த கோட்டை எப்போ உருவாச்சு அப்படிங்கிறதுக்கான வரலாறுக்கு உண்டான இது இதுதாங்க. இங்கே பாருங்க, சின்ன விநாயகர் பாருங்க, சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு. இந்த குட்டி விநாயகர் இருக்கார் பாருங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரே கல்லில் பாறையில் செதுக்கப்பட்டதுங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த சந்தில் கூட இருக்குங்க. அந்த அளவு நல்லா நுணுக்கமாக செஞ்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர்
அந்த சிங்கமூலை சிலையோடு இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சாமி சிலை வைக்கிற கருவறை மாதிரியே இருக்கு. நம்ம கோயிலோட பின்பக்கம் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது சிவன் கோயில் அப்படிங்கிறதுக்காக வீரபத்திர சுவாமி கோயில்னால பார்த்தீங்கன்னா நந்தி சிலையும் சிவன் சிலையும் இருக்கு பாருங்க. சொல்ல முடியல, ஆனா மாறி இருக்கு. நம்ம மூணாவதாக வந்திருக்கக்கூடிய நுழைவாயில் பார்த்தீங்கன்னா கடிகார வாசலுங்க. எதனால கடிகார வாசல் சொல்றாங்கன்னா, கடிகார வாசல்னா நீங்க ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. உங்களுடைய இதுல அந்த காலகட்டத்தில் இங்க ஒட்டுமொத்தமா ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, படை வீரர்கள். இதுதான் எங்களுடைய குளிக்கிற இடம். ஓகேங்க. எல்லாத்துக்கும் தன்மான இடம். இங்க எல்லாருமே ஜனங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு டைம் தெரியணும் இல்லையா? ஆமாங்க. அந்த மலை இருக்கு பாத்தீங்களா? ஆமாங்க. அங்க ஒரு கல் இருந்தது. ஓகேங்க. சொல்லப்படுது அந்த கல் சூரியனோட வெளிச்சம் பட்டு சரிங்க அந்த ஒளி வந்து இந்த நுழைவாயில் அடிக்கும். ஓகேங்க. அந்த நுழைவாயில் அடிக்கும் போது அந்த ஒவ்வொரு இடத்துக்கு எங்க வருதோ அந்த வச்சு டைம் கண்டுபிடிக்கிறது. ஓகே. காலையில சூரிய மதிய நேரம் இருக்கும்போது 12 மணிக்கு மாதிரி போயிட்டாங்க. சரி சரிங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிறது கடிகார வாசலுங்க. ஒரு சைடு வழியா தான் உள்ள போய் வரணும். வாங்க அந்த சைடு வழியா நம்ம உள்ள போய் வருவோம். அப்பதான் தெரியும். இந்த இது இருக்கு இல்லைங்களா, கோட் இருக்கு. இந்த கோட்ல தான் கணக்கு வைப்பாங்க. ஓகே ஓகே. ஓ, இது அந்த டைம் பார்க்குற கடிகார முள் மாதிரிங்க. முள் மாதிரி டைம் பாருங்க, இதுலேயே செட் பண்ணியிருக்காங்க. இதுதான் கடிகார வாசல்னு சொல்றோம். ஆனால் இந்த கோயில் கட்டப்பட்ட ஆண்டு வருடம் இதெல்லாம் கோயிலா இல்ல, இதெல்லாம் மனிதர்கள் வாழ்ந்த கோட்டை. பாண்டியர்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க. சரி சரிங்க. விஜயநகர பேரரசு உள்ள வருது. ஓகே ஓகே. 4ஆம் நூற்றாண்டு கடைசி 5ஆம் நூற்றாண்டு. சரி சரிங்க. அந்த காலகட்டங்களை தான் விரிவுபடுத்துறாங்க. அவங்க தான் வந்து அதிகமா அவங்க எல்லா பக்கம் பாத்தீங்கன்னா விஜயநகர பேரரசு சிங்கிளா இருக்க கோட்டை கட்டிட்டே இருப்பாங்க. ஓகே ஓகே. அவங்க இடத்த ஆக்கிரமிச்சு நம்ம எல்லாத்தையும் ஒரு இதுல பண்ணணுங்கிறதுக்கோசரம் இது 4ஆம் 5ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட கோட்டை. 4ஆம் நூற்றாண்டு 14ஆம் நூற்றாண்டு கடைசி. ஓகே. 15ஆம் நூற்றாண்டு ஆரம்பம். அவங்களுடைய உள்ள வர காலகட்டம். 14ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட கோட்டை தான் இந்த சங்ககிரி மலைக்கோட்டைங்க. உள்ளார வந்து ஒவ்வொரு நுழைவாயிலுக்கு உள்ளார வந்துட்டீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கான அந்த அதிகாரம், அவங்களுடைய குடியிருப்பு, அதுக்கு கீழே ஒரு பாதுகாவல் சிப்பாய்கள், அதுக்கு மேல இருக்கிற அதிகாரிகள், அப்படியான ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேட்டகரி வச்சிருக்கோம். ஓகே ஓகே. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அம்மன் கோவில் தான் சக்தி வாய்ந்த அம்மன் கோவில். இது பல காலமா இருக்குது. இந்த கோட்டைக்கு முன்னாடி இருந்தே இருக்கு. சரி சரி. பாண்டியர் காலம்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடையாளங்கள்லாம் இருக்கு. இப்ப நம்ம பாண்டியர் கீழே வந்தோமா சோழர் கீழே சேரர் கீழே வந்தோமாங்க? பாண்டியர்கள் தான் ஃபர்ஸ்ட் இருந்தாங்க. ஓகே. பாண்டியர்கள் தான் எப்பயுமே ஃபர்ஸ்ட். ஓகே ஓகேங்க. சேர சோழ பாண்டியம்பாங்க. எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னாக்கா சேரன் தான் ஃபர்ஸ்ட், சேரன் கடைசி. ஓகேங்க. முதல்ல வர்றது கடைசி, கடைசியில வர்றது முதல்ல. அதனால சேர சோழ பாண்டிய அப்படின்னா அது பாண்டியன் தான் ஃபர்ஸ்ட். இப்ப வந்து பாண்டியர் ஆட்சி கீழே நம்ம இருந்திருக்கோம். கீழே தான் அந்த முதல்ல இருந்து அது அடையாளங்கள்லாம் அங்க மீன் சின்னங்கள் இருக்கும். ஓகே ஓகே. அதெல்லாம் இருக்கு. பாண்டியர்கள் காலகட்டத்தில் சில கட்டுமானங்கள் நடந்திருக்குது, சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்கு. ஓகே ஓகே. விஜயநகர பேரரசு தான் உங்களுக்கு விரிவா கோட்டை கட்டுறாங்க. ஓகே ஓகே. அதுக்கு பின்னாடி வந்தவங்க இதை பாதுகாக்கிறதுக்கு அது அவங்களுடைய அலுவலகமாகவும், பிரிட்டிஷ் காலம் வந்தவங்க அவங்களுடைய ராணுவ தளவாளங்கள் எல்லாம் வைக்கிறதுக்கு அவங்க நம்ம சாமியை மதிக்க மாட்டாங்க. அவங்க அப்படின்னா அவங்களோட குடோனா ஆக்கிட்டாங்க. அதுக்கு என்ன கட்டுமானம் வேணுமோ அது மாதிரி கட்டுமானம் மாத்தி இருக்கிறாங்க. அதனால சில சில கட்டுமானங்கள் மாறி மாறி இருக்கும். ஆயுத கிடங்க மாத்தி வச்சிருக்காங்க. ஆமா. இந்த சங்கிரியோடைய இந்த கோயில் தான் முக்கியம். இந்த கோயில பூச்சாட்டினா தான் மற்ற கோயில பூச்சாட்டுவாங்க. ஓகே ஓகே. இது என்ன கோயிலுன்னா அந்த வரதராஜ பெருமாள் கோவில். வழி வந்து அந்த சைடு முன்னாடி இருக்கு. ஓகே ஓகே. இங்க இந்த இடது பக்கம் பாத்தீங்கன்னாலே வாசல்ல பாத்தீங்கன்னா ரங்கநாதர் பள்ளி கொண்ட மாதிரியா இருக்க, பார்க்கடல பள்ளி கொண்ட மாதிரி இருக்கக்கூடிய சிலைகள் வந்து இங்க வச்சிருக்காங்க. கோயிலோட மெயின் வாசல் தான் அந்த பக்கம் இருக்குங்க. பின்னாடி சொருவி இருக்காங்க. இந்த கட்டுமானங்கள்லாம் வந்து பின்னாடி சில காலங்கள்ல கலைச்சு கட்டோம்னா இடிஞ்சிரும். ஓகே ஓகே. புறநமைக்கு அதாவது புதுப்பிக்கிறாங்கிற பேர்ல சரி சரி மாத்தி செய்யும் போது இந்த சிலை எங்க இருந்துன்னு தெரியல, இங்க வந்திருக்குது. சரி சரி. பின்னாடி சொருவி இருக்காங்க. ஓகே ஓகே. இது சமணர் சிலை. சமணர் சிலை. ஓகே. சமணருக்கும் இந்த சங்ககிரிக்கும் என்ன சம்பந்தம்? ஏன்னா இங்க ஆன்மீகம் பாத்தீங்கன்னா சைவம் வைணவம் இப்படி மாறி மாறி தான் இருக்கு. சமணர்கள் அடையாளமா சில இடம் சொல்றாங்க. ஆனா இந்த சிலை நம்ம அதை ஆதாரமா எடுத்துக்கலாம். அவங்களும் இந்த கோட்டையில் வந்து ஆமா ஆமா. அதுக்கான மேல வந்து ஒரு இடம் இருக்கு, சமணர் படுகைன்னு சொல்லுவாங்க. முழு ஆதாரமா நம்ம கிளீன் பண்ணி பார்க்க முடியல. அதான் அதனால புதாரா இருக்கிறதுனால
பழங்கால கோயில் கல்வெட்டுகளில் தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய வரலாற்றை எடுத்து சொல்கிற மாதிரி இருக்குது. இந்த கோயில் கல்வெட்டுகளாக இருந்ததுன்னா இது எந்த நூற்றாண்டில் கட்டப்பட்டது, யாரால் கட்டப்பட்டது அப்படிங்கிற விளக்கம் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் எல்லாமே கோயிலோட கர்ப்பகிரகத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த கல்வெட்டுகள்லாம் பதிச்சு வச்சுருக்காங்க. இது பாருங்கள், கோயிலை சுற்றியும் அண்ணன் சொன்ன மாதிரி கல் வந்து வேறு இடத்துல எடுத்து சொருகியிருக்காங்க. உங்களுக்கு இது வந்து என்னன்னாக்கா ஒரு நுழைவாயில். ஓகே. இது வந்து வேற பக்கம் இருந்திருக்கலாம். சரிங்க. அதான் இந்த கல்லுக்குள்ள மாத்தி வைக்கிறாங்க வைக்கும் போது கரெக்டான எண்ணிக்கை கரெக்டா அந்த எண்ணு போட்டு வைப்பாங்க. ஓகே. அது ஏதோ செட் ஆகலைன்னா அந்த கல்லு மாறும். சரி. இது எல்லாமே பாத்தீங்கன்னா வாயில் காவலர்கள். ஓகே ஓகே. அது மாதிரிதான் ரெண்டும் இருக்குது. ஆனா இது இந்த இடத்துக்கு வர வேண்டிய தேவையில்லை. ஓகே. இது வந்து உன்னோட பின்வாசலா இருக்கலாம். கலைச்சி கட்டும் போது கல்லுகள் செட் ஆகாதனால அங்கங்க மாறி மாறி புனரமைக்கும் போது கல்கள் மாற்றி வைக்கிறதுனால இந்த சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா 4 சிலைகள் பின்னாடி இருக்குங்க. துவாரபாலகர்கள் அப்புறம் வந்து வாயில் காவலர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டாங்க. இந்த வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு தெப்பக்குளம் இருக்குங்க. புஷ்கரணி. இந்த கோயிலோட சங்ககிரி மலைக்கோட புஷ்கரணி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாகர்கோயிலும் இருக்கு. இதுக்கெல்லாம் உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணல, இங்கே கேட்டு போட்டு லாக் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீர் தேக்கத்துக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குளத்தை வந்து அப்பப்ப இந்த தண்ணீர் அமைப்பு இங்க லோக்கல்ல ஓகே, அவங்க வந்து அப்பப்ப கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி இவங்களாலதான் இங்க தண்ணி வரும்னே சொல்லலாம். ஓகே ஓகே. தூர் வாரி எல்லாம் அப்பப்ப பயங்கரமா தூர் ஏறிடும், நல்லா பாதி பக்கம் வந்துடும். சரி சரி. இப்பதான் பக்கமா சுத்தம் பண்ணி ஓரளவுக்கு நீட்டா வச்சிருக்காங்க. இந்த மழைக்காலங்கள்லாம் தண்ணி வந்துடும். இந்த நாகர்கோயில் வரது கீழே ப்ராப்பராக வழி இருந்தாலும் கல் பிடிச்சிருக்கேன், படிக்கட்டு இருக்குங்க. அந்த படிக்கட்டு வழி ஏறி வந்தோம்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 அடி கொண்ட நாகர் சிலைங்க. பார்க்க சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது பாருங்கள், இந்த தெப்பக்குளத்தோட புஷ்கரணியோட ஃபுல் வியூ நம்ம பார்க்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா வரதராஜ பெருமாளோட கோயில் கோபுரங்க. 3 நிலை கொண்ட கோபுரம். இந்த கோயில் வந்து தினமும் பூஜைக்கு ஓப்பன் பண்ணுறது இல்லைங்க, முக்கியமான விசேஷ நாட்கள் மட்டும் ஓப்பன் பண்ணி பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. வரதராஜ பெருமாளுக்கு சொர்க்கவாசலுங்க. ஆனால் கொஞ்சம் டோர்லாம் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகி தான் இருக்குது. இதெல்லாம் புனரமைக்கப்பட்டு சீர் செஞ்சு கும்பாபிஷேகம் பண்ணி சிறப்பாக பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு கோட்டைக்குள்ள இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோயில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதா சங்ககிரி மலைக்கோட்டையில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோயில். 3 நிலை கொண்ட கோபுரம். நல்லா பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் புனரமைக்கப்பட்டு பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ தொழில்துறையோட கட்டுப்பாடில் தான் இந்த கோயிலெலாம் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கீழே ஒரு 8:30 டைம் ஆகுது. இப்போ கோயில் ஓப்பன் பண்ணல. நம்ம மேலே போயிட்டு வரும்போது ஓப்பன் பண்ணாங்கன்னா அந்த கோயிலை பார்க்கலாம். பக்கத்தில் கூட தான் கோயிலோட சமையலறைங்க. அந்த நம்ம ஜெய்ப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்பில் தான் ராஜாவோட கோட்டைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்கும். கோயிலோட எதிர்பக்கம் பார்த்தீங்கன்னா விளக்கு தூண் இருக்கு, கல் தூண். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 4 கால் மண்டபம் இருக்குங்க. இவ்வளோ நேரம் இந்த சங்ககிரி மலைக்கோட்டை பற்றி நம்ம சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய குமரகுலத்தை சேர்ந்த லாமா செல்வராஜ் அண்ணங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்று ஆர்வலர், ஆய்வாளர் எப்படி வேணும் சொல்லலாம். இந்த நம்ம ஊர் சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை கோயில்கள், பழங்கால கல்வெட்டுகள், விஜயநகர பேரரசு எல்லாமே அண்ணன் வந்து கூட்டிட்டு போய் காட்டிட்டு இருக்காரு. அது பார்த்தீங்கன்னா காவேரி படுகை அப்படிங்கிற பேர் வச்சு அதெல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த ட்ரிப் அண்ணன் போடும்போது அண்ணன் கூட போயிட்டு நம்ம பார்க்கலாம். தண்ணீர் ஓகே. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சங்ககிரியோட சேர்ந்த தண்ணீர் அமைப்போட நிர்வாகி. ஓகே. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்டர் பாட்டிலாம் கொடுத்தெல்லாம் இவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, நன்றிங்கண்ணா. தேங்க்ஸ்ங்கண்ணா. வரதராஜ பெருமாள் கோயில் தானே பார்த்தீங்கன்னா வழி தடம் இப்படி தான் இருக்குங்க. படிக்கட்டு 1 2 இருக்குது. அப்புறம் மழை பெஞ்சு தண்ணி எல்லாம் வடிஞ்சு வந்ததுனால ரோடெல்லாம் கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்குது. நம்ம கூட வந்து குரூப்பில் வந்தாலும் முன்னாடி போயிருக்காங்க. நம்ம இந்த கோயிலை சுற்றி பார்த்ததுனால வாங்க மேலே போயிட்டு அவங்களுக்கு பிடிக்கலாம். 3 மணிக்கு எவ்வளோ வேலை பண்ணுறீங்க நீங்கள் வேறு ஏங்க. படிக்கெல்லாம் பாருங்கள், நம்முடைய கருங்கல்லாம் வெட்டி போட்டிருக்காங்க. படிக்கட்டு வந்து சீரான படிக்கட்டு கிடையாதுங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாறுமாறாக தான் இருக்குது. நம்ம குழந்தைங்க பெரியவங்க வயசானவங்களாம் வந்தோம்னா கொஞ்சம் பார்த்து தான் மேலே ஏறி போகணும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊற்று இருக்குங்க. தண்ணியெலாம் வந்து வந்துட்டுருக்கு. கீழே வந்து தண்ணி வலிஞ்சு ஓடிட்டுருக்கு பாருங்கள் இந்த வழியாக. இது பார்த்திங்கன்னா சங்ககிரி ஊர். கூய் மந்தல் வந்து கண்டிது எல்லாரும் நினைச்சிது. நினைச்சிதா? சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் படிக்கட்டுகளாக இருந்து பார்த்தீங்களா, தாண்டி வந்தோடனே ஒரு சுனை மாதிரி இருந்துச்சு, தண்ணி வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து கோட்டை வாசலுங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா படை வீரர்கள் பாதுகாப்பு இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் இருக்குங்க. வாங்க அப்படி கூட முடிஞ்சு உள்ள போவோம். பகல்லையே கொஞ்சம் திகிலாக தான் இருக்காமா குமாருக்கு. அப்படி தான் இருக்குங்க. நம்ம குரூப்பாக வரும்போது நல்லாயிருக்கும்.
தனியாக வந்து பார்க்குற அளவு அவ்வளோ பாதுகாப்பானதாக இல்லை இந்த கோட்டை. கோட்டைக்கு மேலே போக வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குழி இருக்குது. இது தண்ணி ஓடுறதுக்குரிய குழியா என்னங்கிறது தெரியல. இந்த மலையில் பார்த்தீங்கன்னா மங்கீஸ் இருக்குங்க. இங்கே சோலோவோ ஒரு மங்கி உட்காந்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாறைகளாக இருக்குது. சங்ககிரி ஊர் பாருங்கள், சூப்பராக தெரியுது இங்கேருந்து பார்த்தா வியூ. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாறையிலேயே பார்த்தீங்கன்னா படிக்கட்டு மாதிரி செதுக்கியிருக்காங்க. அதில் போய் ஏறி போயிட்டுருக்கோம். இங்கே நிறையா குரங்கு இருக்குங்க, பக்கத்துலேயே இருக்குது. இப்போ நம்ம பாறையை பார்த்தீங்களா, அதுதான் ஏறி வந்தாலே கொஞ்சம் மிக கடுமையான பாதையாக இருந்தது. வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அடுத்த கோயில் கோட்டை வாசல். இந்த வாயில் கதவு தாண்ட பாருங்க, ரைட் சைடில் தான் பாதை இருக்குங்க. நம்ம வந்து இடது பக்கம் நம்ம ஆளுக்கு வழி கண்டுபிடிச்சி போயிட்டு இருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா பீரங்கி இருக்காமா, சுரங்கப்பாதைக்கு போகிற வழிங்க. போயிட்டு அப்படியே இந்த பீரங்கி பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ மக்கள் ஏறி போயிட்டு இருக்காங்க பாருங்க, அது வந்து பீரங்கி பார்க்கறதுக்கு. இங்கே ஒரு பாதை இருக்குது பாருங்க, இது வந்து சுரங்கப்பாதைக்கு போகிற வழி. இது வந்து நம்ம ஆக்சுவலாக போகக்கூடிய வழி. பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மசூதி ஒன்று இருக்குங்க. அந்த ஒத்தையடி பாதையில் வந்ததுக்கப்புறம் பாருங்க, இங்கெல்லாம் நிறைய சுரங்கப்பாதை இருக்கு உள்ள. இந்த வழியில் பாருங்க, இங்கே ஒரு பெரிய இது மாதிரி இருக்கு. இது மாதிரி இருக்குன்னா ஒரு வீடு மாதிரி அமைப்பில் இருக்குங்க. இது வந்து பாதுகாவலர்கள் இருக்கக்கூடிய இடமா கூட இருக்கலாம். இல்லைங்க, ஏதோ பீரங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பீரங்கி இல்லைங்க, பீரங்கி வைக்கக்கூடிய இடம் தான் இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பீரங்கி வச்சு எதிரிப்படைகள் வரும்போது தாக்கிறதுக்கான இடம் தான் இந்த இதுங்க. இந்த கேப் அதுக்காக தான். பீரங்கியில் கல்கத்தா கொண்டு போயிட்டாங்களாமாங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கிற மண்டபம்லாம் பார்த்தீங்கன்னா குதிரை லாயங்கள்ங்க. குதிரைகளை கட்டி வச்சு பராமரிக்கக்கூடிய இடம். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தானிய கிடங்கு, ஆயுத கிடங்குலாம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயிலோட சுவர்கள், இந்த கோட்டையோட சுவர்கள். நம்ம கீழே பார்த்து சின்னதாக ஒரு மசூதி பார்த்தோம் பாருங்க, அது வந்து அந்த மாதிரி தர்கா வந்து மேலே ஒரு பெரிய தர்கா இருக்குங்க, அதான் பார்க்க போயிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையோட சுவருக்கு பாருங்க, மதில் சுவர், அந்த சுவரோட ஒட்டியே போகிற மாதிரியான இது. இந்த செங்கல்கெல்லாம் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 800-900 ஆண்டுகளுக்கு முன்னாடி பயன்படுத்தப்பட்ட செங்கலுங்க. 15ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோட்டை தான் இந்த கோட்டைங்க. அதோட அப்போ இருந்த செங்கல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக் டைப்பில் தான் இருக்கும். இப்போ இருக்கிற செங்கல் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு செவ்வாய் கொடியில் இருக்கும், ரெக்டாங்கிள் இதில் இருக்கும். இப்போ இருக்கிறது அப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்பில் தான் செங்கல் இருக்குங்க. க்ளோஸாக காட்டுறோம் பாருங்க. சீனப்பெருஞ்சோர் ஏறி மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சுரங்கப்பாதை இருக்குங்க. இங்கே ஒரு மண்டபம் இருக்குது, கல் மண்டபம் இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தர்காவோட ஃபீல் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குகைங்க, ஒரே வவ்வால் நாத்தம் செமையாக அடிக்குது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட்டு மலைக்கு இந்த மலைக்கும் ஒரு சுரங்கப்பாதை இருக்குங்கிறாங்க. அப்புறம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மைசூர் போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்தளவு உண்மைன்னு தெரியல. வவ்வால் பாருங்கள் பயங்கரமாக இருக்குங்க, நம்ம அது வரைக்கும் கூட போக முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன மசூதியை பார்த்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா குகையும் இருக்குது. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண் ரோட்டில் ஒத்தையடி பாதை மாதிரி இருக்குது, அந்த தரத்தில் இறங்கி போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் நிறைய வந்திருக்காங்க. தற்காலிருந்து ரைட் சைடு வழிங்க. நம்ம இதுக்காக பார்த்தீங்கன்னா சென்னையில வந்திருக்காங்க மேடம். ஓகே ஓகே, பயணம் பண்ணி சரி சரி. இங்கே பார்த்தீங்கன்னா சென்னை, கவுந்தப்பாடின்ட்டு நம்ம குமரபாளையம், சங்ககிரி சுற்று வட்டுற அத்தனை ஊர்லேருந்து மக்கள் நிறைய வந்திருக்காங்க. ரொம்ப ஆர்வமாக, ஹிஸ்டாரிக்கல் ஆர்வமாக பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாமே இந்த இதில் சேர்ந்துருக்காங்க.
அந்த கல் மண்டபத்துலேருந்து ரைட் சைடில் வந்து அந்த பாதை வரும் பாருங்களா, இது இப்படி வந்து நேரம் இப்படி வந்திருக்கலாம். நம்ம அந்த சுரங்கப்பாதையை பார்க்க போகிறதுனால இந்த பக்கம் போய் ஒரு ட்ரெக்கிங் முடிச்சுட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து இன்னும் மேலே ஏறி மலையோட உச்சிக்கு போக போகிறோம். அட்டைப்பூச்சி பாருங்கள், இந்த மலையில் பாம்புகள் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் நம்ம எதுவும் பார்க்கல, ஆனால் அட்டைப்பூச்சி பார்த்துருக்கோம். சங்ககிரியோட வியூ பாயிண்ட் பாருங்கள், சூப்பராக தெரியுது இங்கேருந்து. நம்ம பார்த்த வரதராஜ பெருமாள் கோயில் பாருங்க கீழே இருக்கு. வரதராஜ பெருமாள் கோயில் கீழே ஸ்டார்டிங்ல வச்சு பாருங்க அந்த கோயில். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குகைக்கு வந்திருக்கோம், கல் மண்டபத்துக்கு வந்திருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேலையை காட்டியிருக்காங்க. அவங்களோட பேர் எழுதுறதால நிறுத்தம் பண்ணிக்கிறாங்க. இந்த பழைய பாரம்பரியமான இடத்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணபதி கோயில் இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் சூரியன் சந்திரன் பாலிங்க. இது வழியாக நீர் வரும், மழை காலத்தில் வரும்னு நினைக்கிறேன். இப்போ மழை வரதுனால அங்கே பாருங்க சூரியன் சந்திரன் வந்து இங்கே இருக்காங்க. சூரியன் சந்திரன் பாலி, சங்ககிரி மலைக்கோட்டையோட சூரியன் சந்திரன் பாலி. இந்த சூரியன் சந்திரன் பாலிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதுதான் 6வது நுழைவாயிலுங்க. மொத்தம் 10 நுழைவாயில். இப்போ நம்ம 6வது நுழைவாயில் வந்திருக்கோம். இன்னும் 4 நுழைவாயில் இருக்கு. அதில் 3 மட்டும் பார்க்கலாம், ஒன்று வந்து இடிச்சிட்டாங்களாமா. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 7வது நுழைவாயில். நம்ம மக்களோட ஆர்ட் டையிங் பயங்கரமாக தான் இருக்குங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த 7 பக்கா சிக்காது. 7வது நுழைவாயிலுக்கு 8வது நுழைவாயிலுக்கு இருக்கக்கூடிய சென்டர் பாயிண்ட்டுங்க. நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே நம்ம 8வது நுழைவாயிலுக்கு போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இடி விழுந்த பாறைங்க. இடி விழுந்து பாறை 2 பொழுதுருக்கு பாருங்கள் சென்டரில். அதாவது ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா ராவணன் வெட்டுன்னு சொல்லி இருக்குங்க. ராவணன் வந்து கோவமாக அவருடைய அருவாள் எடுத்து வாள் எடுத்து வெட்டினா அந்த மலை ஒன்று வெடிச்சிருக்கும். அதே மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. 7வது நுழைவாயில் 8வது நுழைவாயிலுக்கு சென்டரில் தான் அந்த இடி விழுந்த பாறை இருக்குங்க. அந்த இடி விழுந்த பாறை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெப்பன் குடோன், அதாவது ஆயுத கிடங்கு. பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு காற்றோட்டமோ வெயில் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக கட்டப்பட்ட இடம். குடோன் சூப்பராக இருக்கு பாருங்க. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இதுதான் ஆயுத கிடங்குங்க. ஒரே ஒரு வழி மட்டும் அந்த பக்கம் இருக்கு, ஆப்போசிட்ல. ஓ, உள்ள வைக்கிறது ஒரு பக்கம், வெளியே எடுக்கிறது ஒரு பக்கங்க. ஸ்மெல் அதிகமாக இருக்கும் உள்ள. சங்ககிரி மலைக்கோட்டையோட ஆயுத கிடங்கு. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் ஒன்று இருக்குங்க. இப்போ ரீசெண்டாக வைக்கப்பட்ட சிவலிங்கம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சங்ககிரி மலைக்கோட்டைக்கு எப்படி வரலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம ஈரோட்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 22 கிலோமீட்டருங்க. S1 அப்படின்னு டவுன் பஸ் வரும், இல்லை சேலம் போகிற பஸ் ஏறி இந்த மலைக்கு வந்துடலாம். சங்ககிரி பழைய பஸ் ஸ்டாண்ட் இறங்கினா அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து வரும். குமரபாளையம் பவனில் இருந்தாலும் 22 கிலோமீட்டருங்க. S2 பஸ் கிடைக்கும், இல்லைனா சேலம் போகிற பஸ் ஏறிக்கலாம். சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பஸ் வரும். சங்ககிரி பழைய பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கே நடந்து வரது வரும் தான். திருச்செங்கோடு, எடப்பாடி எல்லா ஏரியாவிலேருந்து வரலாங்க. ரொம்ப பக்கம் தான். இந்த மலையை ஓப்பன் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து மாலை 5:30 வரைக்குங்க. நம்ம உச்சி ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செமையான வியூ பாயிண்ட் இருக்குங்க. சுற்றியும் பாறைகள் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கள்ளிச்செடி இருக்குது. கள்ளிச்செடி இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு. ஓகே, நம்முடைய திருச்செங்கோடு சங்ககிரி சிட்டி ஃபுல்லாக தெரியுதுங்க. இப்போ நான் திருச்செங்கோடு மலையை உங்களுக்கு வியூ பண்ணி காட்ட போகிறேன். இங்கே பாருங்க, இதுதான் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுங்க. இங்கே வரும்போது ஒரு குட்டி பையனுக்கு டவுட்டுங்க, சங்ககிரி மலை பெருசா திருச்செங்கோடு மலை பெருசான்னு கேட்டார். ஆனால் பார்த்தீங்கன்னா சங்ககிரி மலை தான் ரொம்ப உயரங்க, திருச்செங்கோடு மலை வந்து சின்னதான், இது ரொம்ப ஹைட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சங்ககிரியில் கீழே இருக்க வியூ பாயிண்ட் பார்த்துட்டு இருக்கோம். சூப்பராக இருக்கு பாருங்கள். அங்கே இருக்க ICL ஃபேக்ட்ரி அங்கே இருக்குது பாருங்கள். இந்தியா சின்ன ஒரு குன்று மாதிரி தெரியுது பாருங்கள், அது பக்கத்தில் இருக்கு பாருங்கள், அதுதான் ICL சிமெண்ட் ஃபேக்ட்ரி. ICL
சங்கர் சிமெண்ட்டோட ஃபேக்ட்ரி. அங்கே அந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு மலை. சூப்பர் வியூ பாயிண்ட், நல்லா காற்று ஜிலு ஜில்னு சூப்பராக அடிச்சிட்டு இருக்குங்க. அற்புதமான இடத்துல அற்புதமாக காற்று இருக்கிறது காரணம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஃப்ரெண்டு தான் வசந்த் ஜாக் விலாக்ஸுங்க. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூர் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் கூட்டு வந்திருக்காருங்க. நம்ம ஊர் மட்டும் இல்லை, பொங்கனாபுரம், கோபி, கவுந்தப்பாடி, கோயம்புத்தூர், சென்னையிலேருந்து கூட வந்திருக்காங்க. ரொம்ப ஆர்வமாக பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இந்த மலை ஏறாங்க. அதுவும் இல்லாமல் குடும்பமாக பார்த்தீங்கன்னா லோக்கல் இருக்கிற எல்லாமே இந்த மலைக்கு வந்துட்டு இருக்காங்க, சங்ககிரி மலைக்கு. நீங்களும் வந்து பாருங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே பண்ணுங்க. சத்தி அவங்க தான் மேடம் சென்னை. அவங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சங்ககிரி மலைக்கோட்டை பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து மேடம் வந்திருக்காங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க சொல்லுவாங்க. சொல்லுங்க மேடம். நான் ஜெயலட்சுமி, சென்னையில இருந்து வந்திருக்கேன். ரொம்ப நாள் ஆசை இந்த கோட்டைக்கு வரணும், போக ஆள் இல்லையேன்னு நினைச்சேன். தேங்க்ஸ் டு த டீம் கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 10வது நுழைவாயிலுக்கு வந்துட்டோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டை சுவரோட மரம், ஆலமரம் பாருங்க, அப்படியே பின்னி பிணைஞ்சிருக்கு. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டை சுவர் மாதிரியே இருக்குங்க. சூப்பராக இருக்கு. வந்து அந்த இடத்த பார்க்க மிஸ் பண்ணாமல் விட்டுறாதீங்க, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து பாருங்கள், தண்ணி வரத்துக்கான பாதை வரைகள் இருக்குது. சூப்பராக இருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம உள்ளே போகிறதா இந்த கோட்டையோட கடைசி நுழைவாயில், 10வது நுழைவாயில். 9 பார்த்துருப்போம், ஒன்று வந்து இடிச்சிட்டாங்க. அந்த ஆயுத கிடங்கிறது பார்த்தீங்களா, அங்கேருந்து மட்டும் ஒன்று இடிஞ்சிருச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா 9 நுழைவாயில் இங்கே இருக்குது. செங்கல்லாம் பாருங்கள், ஒரு 700-800 ஆண்டுகளுக்கு முன்னால் தயாரித்த செங்கல்லாம். இந்த இடம் பாருங்க, சூப்பராக இருக்கு விஷுவலுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து 9வது நுழைவாயிலுங்க. இதுதான் 10வது நுழைவாயில். 10வது நுழைவாயிலையும் நம்ம கடந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் இருக்குங்க, கல்தூண் மண்டபம். இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குளம் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மீன் சுனைன்னு நினைக்கிறேன். இங்கே தான் வந்து மீன் இருக்கும், அதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அங்கே கீழே பாருங்கள், நம்ம மலையேறி வந்தப்போ இருந்த குளம் பாருங்கள், அங்கே இங்கேருந்து தெரியுது வியூ, சூப்பராக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சங்ககிரியோட சிட்டி. ஆயுத கிடங்கு. சூப்பர் ஐடியா. ஹலோ ஹலோ, நம்ம மலை உச்சிக்கு வந்துட்டோங்க. இதுதான் சென்னகேசவ பெருமாள் கோயில். அடுத்து அங்கே உள்ள போய் பார்ப்போம். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா வியூ தாறுமாறாக இருக்குங்க, சூப்பராக இருக்கு. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செங்கோடு, கொங்கனாபுரம், அப்புறம் சேலம் பொருளில் இருக்கிற 2 மலைகள் இருக்குங்க. எல்லாமே சூப்பராக தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம சங்ககிரி மலைக்கோட்டையோட உச்சி கொண்ட டாப் கொண்டங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு சென்னகேசவ பெருமாள் கோயில் இருக்கு. இதுக்கு பின்னாடி போனோம்னா தான் அந்த ஒரு தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட இடம், மசூதி எல்லாமே பின்னாடி தான் இருக்கு. வந்த வழி பாருங்க, சும்மா பாறையா செம வியூவா இருக்குங்க இருந்து பார்க்கறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம சங்ககிரி மலைக்கோட்டையோட டாப்பில் இருக்கோம். அதாவது ஃபேமிலியாக ட்ரெக்கிங் பண்ணுற நிறைய பேர் வந்திருக்காங்க. நீ சண்டே நாள் பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து ஃபேமிலியாக நிறையா சுட்டீஸ்லாம் நிறைய வந்திருக்காங்க. நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட வரதா இருந்தால் தாராளமாக வரலாம். வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டில், ஃபுட்டுலாம் கொண்டு வந்துருங்க. மேலே வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஜாலியாக போகலாம், சூப்பராக இருக்கும். மேலே வந்தீங்கன்னா தயவுசெய்து குப்பை மட்டும் மேலே போடாதீங்க. ஃபைல் வச்சிருந்து கீழே கொண்டு போய் டஸ்ட்பின் வச்சுருக்காங்க, போட்டுருங்க. நம்ம தான் நம்மளுடைய வரலாற்றை பாதுகாக்கணும். அதுதான் இந்த சங்ககிரி மலைக்கோட்டை. இங்கே மலையில் சென்னகேசவ பெருமாள் கோயில் இருக்குது பாருங்கள். இதுதான் இந்த கோயில். இந்த கோயில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே கீழேயே ஒரு சிவலிங்கம் இருக்குங்க. இங்கே வந்து பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா விழுந்து சாஷ்டாங்கமாக கும்பிட்ற மாதிரியான ஒரு இது கல்லை செதுக்கியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே குட்டைகள், குளங்கள் நிறையா இருக்குங்க. இங்கெல்லாம் மீன் இருக்குன்னாங்க, பார்க்கலாம். இதுதான் அந்த கோயிலுங்க. கோயில் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டி தான் இருக்குது. ஒரு கல் தூண் இருக்குது, விளக்கு தூண் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாகர் சிலை இருக்குது. கோயிலெலாம் கீழே ஒரு வரதராஜ பெருமாள் கோயில் இருக்குது. அதுவும் நான் வரப்போ ஓப்பன் பண்ணல, கீழே போகும்போது பார்க்கலாம் ஓப்பனில் இருக்கான்ட்டு. வியூலாம் சூப்பராக இருக்குங்க. வெயில் கொஞ்சம் அடித்தாலும் காற்று வீசுறதுனால அந்த இது தெரியல, களைப்பு தெரியல. ஓகே, என் பேர் வசந்துங்க, ஈரோட்லேருந்து வரேன். கேபிஎம் ட்ராக்கர்ஸில் சங்ககிரி கோட்டை இப்போ பார்த்துட்ருக்குறோம்.
எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்க? எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. இது ஒரு தடவை வந்துட்டான், இந்த தடவை நாம் தனியாக வரக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ஓகே ஓகே, தேங்க்யூ. சரி, தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறத உருட்டி விட்டான் பாறை. 2 பாறை பாருங்கள், உருண்டு வரதுக்கு தயாராக இருக்குது. நல்லா தள்ளி உருட்டி விட்டால் உருண்டுருமோ. அங்கேயும் தேதி போட்டு வச்சுருக்காங்க 17/2/91 போட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம கூட வந்தவங்கலாம் வந்து ஃபுட்டு கொண்டு வந்தாங்க சாப்பிட்றதுக்கு. நான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வச்சுங்க. இப்போ நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்து மசூதி, அதுக்கப்புறம் வந்து தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட இடம், இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அங்கே ஆள் இறக்கி விட்டான் குழி எல்லாம் இருக்குங்க, அப்புறம் உருட்டி விட்டான் பாறையெல்லாம் இருக்குது. அப்படியே பார்த்துட்டு ஒரு 2 டிஸ்ட்ரிக்ட் கீழே இருக்க போகிறோம். வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 11:30ங்க. நம்ம காலையில் 8:30க்கு மலையேற ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கே இருக்கிறது அந்த தூரத்தில் தெரியுது பாருங்கள், சென்னகேசவ பெருமாள் கோயில். சுற்றியும் பாறையாக இருக்குது. இங்கே ஒரு பில்டிங் இருக்குது, இங்கே ஒரு பில்டிங் இருக்குங்க, அது என்னன்னு தெரியல. இப்போ நம்ம மசூதிக்கு போயிட்டுருக்கோம். வியூலாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது சங்ககிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ மசூதி ரீச் பண்ணிட்டேங்க. இந்த கீழே மலையிலேருந்து பார்க்கும்போது மேலே தெரியும் தர்கா, க்ரீன் கலர் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இங்கேருந்து வியூ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குதுங்க. சங்ககிரி சிட்டி பூராமே சூப்பராக தெரியுது. அப்படியே சின்னதாக அழகாக தெரியுது பாருங்கள். அங்கே தூரத்தில் தெரியுதா பாருங்கள் திருச்செங்கோடு மலை. மேலே இருக்கக்கூடிய மசூதி சங்ககிரி மலைக்கோட்டை மசூதி. மேல உச்சிக்கே வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே மேலே தேங்கி இருக்கக்கூடிய நீருங்க, அதாவது குடிநீர் பாலின்னு சொல்லுவாங்க. மேலே வரவங்க குடிநீருக்கு யூஸ் பண்ணுறது இந்த இடம் தான். கோயிலில் பொங்க வைக்கிறதுக்கு, அபிஷேகம் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி இது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டுருக்கோம் மேலே. அடுத்து அந்த மலை உச்சி தான் போக போகிறோம். அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆள் இறக்கி விட்டான் குழி, உருட்டி விட்டான் பாறை, அப்புறம் தீரன் சின்னமலை தூக்கில் போட்ட இடம் எல்லாமே மேலே தான் இருக்குது. வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சங்ககிரி மலைக்கோட்டையில் ஆள் இறக்கி விட்டான் குழிங்க. அதாவது அந்த ராஜா காலத்தில் தப்பு பண்ணி தண்டனை அனுபவிக்கிறெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கல்லில் வந்து நல்லா ஆழமாக இருக்குங்க. இங்கே மேலே பாருங்கள் ஒரு ஹோல் தெரியும். இந்த ஹோலில் வந்து கையை ரெண்டையும் வெட்டி உள்ளே இறக்கி விட்டுருவாங்க. அந்த குழி இருக்கு பாருங்க, அந்த குழி இறக்கி விட்டுருவாங்களாமா. குள்ளே இறக்கி விட்டோம்னா சிறையான குழியாக இருக்குமாமா. உள்ளே இறங்குறவங்க அப்படியே இறந்துருவாங்க. இறங்க வெளியில் எடுக்கிறது இல்லைங்க, அப்படியே இதுக்குள்ளேயே இருப்பாங்க. அதாவது இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஆள் இறக்கி விட்டான் குழி. சமணர்கள் அதிகமாக இந்த மாதிரி மலை இடத்துல தான் இருப்பாங்க. நம்ம மலையோட உச்சி கொண்டோம். இந்த பாதை வழியாக தான் இறங்கி நம்ம இவர் தீரன் சின்னமலையை தூக்கிலிடப்பட்ட இடத்த பார்க்க போகிறோம். அங்கே ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது, வாங்க பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாறைகள் இருக்குது. மேலே ஒரு கோட்டை மாதிரி இருக்குங்க, ஆனால் எல்லாம் பாலடைஞ்சு போய் இருக்குது ஃபுல்லாக. தொல்லியல் துறை பார்த்து இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணாங்கன்னா மக்களுக்கு போர்டில் வச்சாங்கன்னா எப்படி போகிறது வழியெல்லாம் தெரியாமல் இருக்குது. ஆனால் அது என்ன மரம், 2 மரம் இருக்குது. என்ன மரங்க அது? இங்கே பார்த்தீங்கன்னா யானை கத்தாழை செடின்னு ஒன்று இருக்குங்க. கத்தாழையிலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கத்தாழைங்க. அந்த அவதார் படத்தில் நமக்கு டிசைனாக நம்ம அந்த செடியெல்லாம் கட்டுவோம் பாருங்க, அந்த மாதிரி செமையாக இருக்குங்க. வந்தீங்கன்னா நிறையா நீங்கள் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் இந்த சங்ககிரி மலைக்கோட்டையில். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் உருட்டி விட்டான்னு பாருங்க. அதாவது தண்டனைக்குரிய கைதிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கையை காலை கட்டி இங்கேருந்து உருட்டி விட்டுருவாங்க. அப்படி இதில் உருண்டு போனாங்கன்னா அங்கே ஒரு பாலி இருக்குமாமாங்க. அந்த பள்ளம் தெரியுது பாருங்க, அங்கே ஒரு பள்ளம் தெரியுது பாருங்க. அந்த பள்ளம் வந்து தண்ணி இருக்குமாமா, அது தண்ணியில் விழுந்து இறந்து போயிடுவாங்க. அதனால் இந்த இடம் தான் உருட்டி விட்டான் பாறை. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இதுதான் தீரன் சின்னமலை சுதந்திர போராட்ட தியாகி அவருடைய தூக்கிலிடப்பட்ட இடங்க. அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த 2 மண்டபம் மாதிரி, அந்த மண்டபம் மாதிரி தெரியுது பாருங்கள், அதுதான் வந்து தீரன் சின்னமலை அவர்களை தூக்கிலிடப்பட்ட இடம். இந்த மலையோட கடைசியில் வந்து கீழே இறங்கினா தான் அந்த இது தெரியுதுங்க. நீங்கள் ஏற்கனவே ட்ரெக்கிங் வந்தவங்க கூட வந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த இடத்துக்கெல்லாம் வழி தெரியும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் வந்தீங்கன்னா மேலே ஒரு சென்னகேசவ பெருமாள் கோயில் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக பாறையாக தான் இருக்கும், வழி தெரியாது. ஏற்கனவே ட்ரெக்கிங் வந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் கூட வந்தீங்கன்னா மட்டும்தான். நம்ம வந்து ட்ரெக்கிங் அந்த கேபிஎம் ட்ரெக்கர்ஸ் அவங்க கூட தான் வந்தோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவங்க கைட் பண்ணி நம்ம கூப்பிட்டு வராங்க. கடைசியாக பார்த்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட இடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா உருட்டி விட்டான் பாறை. நம்ம கீழே இறங்கிட்டோம். இந்த பாறை மட்டும் வரும்போது கொஞ்சம் சேஃப்டியாக வரணும். ஷூ போட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை.
செப்பல் போட்டிருந்தா வெறுங்காலோட இறங்கி வரது பரவாயில்ல, இல்லைன்னா கீழே உட்காந்து பொறுமையாக இறங்கி வரலாம். வந்தோம்னா அப்படியே ஊட்டி விட்டான் பாரி தாண்டி அந்த பாலி இருக்கு, அதை தாண்டி போனோம்னா தான் தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட இடம் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு மலையிலுமே பார்த்தீங்கன்னா சூசைட் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அந்த இடம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம அங்கே வரும்போது பார்த்தோம். அந்த இடத்துக்கு கிட்ட பக்கத்தில் வரல. அந்த கோயிலோட மதில் சுவர், அந்த கோட்டையோட மதில் சுவர் இருக்கு பாருங்க, அந்த இடத்த கொஞ்சம் உடச்சி விட்டுருக்காங்க. அங்கேருந்து குதிச்சிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அப்படி கீழே போயிடலாம், ஸ்ட்ரைட்டாக கீழே போயிடலாம், அப்புறம் மேலே போயிடலாம். எப்படி இருக்கு பாருங்க. இங்கிருந்து பார்க்கும்போது நம்ம நாமக்கல் மலைக்கோட்டை பார்க்குற மாதிரியே இருக்குது ஒன் சைடு மட்டும். ஆனால் சும்மா சூப்பரான மலைங்க, ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கு ஒரு அட்டகாசான மலை. நம்மளுடைய மாவீரன் தீரன் சின்னமலை அவர்களை தூக்கிலிடப்பட்ட மேடை இதுதாங்க. இங்கே தான் மரத்தில் போட்டாங்க, அந்த மரம் வந்து விழுந்துருச்சு. இப்போ அந்த மேடை மட்டும்தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கண்காணிப்பு கோபுரம். இது போடுறப்ப பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வேடிக்கை பார்த்துருக்காங்க. இங்கே கீழே அவ்வளோ பண்ணல. இங்கே கூட்டிகிட்டு வந்து இங்கே தான் வந்து தீரன் சின்னமலை அவர்களை தூக்கில் போட்ட இடம். கடைசியாக வந்து அந்த இடத்தையும் பார்த்தாச்சுங்க, சங்ககிரி மலைக்கோட்டையில். சுத்தம் ரொம்ப வாரம் பார்க்காதீங்கண்ணா, மரியாதை நாங்கள் உட்காந்து வந்துருக்கிறோமா இல்லையா, பார்த்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்கள் நம்ம குரூப்பில் வந்தவங்க இப்போ தான் ஊட்டி விட்டான பரிலேருந்து இறங்கிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சங்ககிரி மலைக்கோட்டைக்கு வந்தீங்கன்னா அட்வென்ச்சர் வேணுமா, அட்வென்ச்சர் இருக்குது. ஃபன் வேணுமா, ஃபன் இருக்குது. திகில் வேணுமா, திகில் இருக்குது. நீங்கள் ஒரு ட்ரெக்கிங் அனுபவம் கிடைக்குன்னு நினைக்கிறீங்களா, அதுவும் இருக்குது. ஃபுட்டு வேணுமா, அதுவும் இருக்குது. ஆனால் அது நீங்கள் கொண்டு வந்தால் உங்கள் பேக்கில் இருக்கும், இல்லைன்னா இருக்காது. வாட்டர் ஃபுட்டுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டடியாக கொண்டு வந்துடணும். நீங்கள் குழந்தைங்களை கூட்டு வந்தீங்கன்னா மறக்காமல் ஃபுட்டு, வாட்ரு, ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடுங்க. இங்கே மேலே வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது. ஃபுல்லாக கொண்டு வந்தீங்கன்னா தான் சேஃப்டியாக இருக்கும். ஆனால் செம்ம த்ரில்லிங்காக நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சங்ககிரி மலைக்கோட்டைக்கு வாங்க. ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா செம்ம என்ஜாயாக இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தீரன் சின்னமலை அவர்களை தூக்கிலிடப்பட்ட இடங்க. இவரோட நினைவு மண்டபம் பார்த்தீங்கன்னா சங்ககிரியிலேருந்து நம்ம ஈரோடு போகிற வழியில் இருக்குங்க. ஈரோடு பவானி பெரிய ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவருக்கு நினைவு மண்டபம் கட்டியிருக்காங்க. நீங்கள் ஓன் வெஹிக்கிள், அதாவது பைக்கு இல்லைன்னா காரில் வந்திருந்தீங்கன்னா போகிறப்ப மறக்காமல் அந்த தீரன் சின்னமலையோட நினைவிடத்தையும் பார்த்து போங்க. ஈரமான மட்டும் நல்ல மனம் வந்துச்சியா. இங்கே இருக்கக்கூடிய ஒரு பாலிங்க இது. நம்ம கூட வந்த ட்ரெக்கர்ஸ், வந்த ட்ரெக்கிங் வந்த பீப்புள்ஸ்லாம் இங்கே தான் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா தானிய கிடங்குங்க. ஆனால் கொஞ்சம் பால் அடிஞ்சு போயிருக்குது, செவரில் இடிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே ஒரு தானிய கிடங்கு இருக்குங்க, 2 இருக்குது. இது வழியாக நம்ம உள்ளே வந்து போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் தானிய கிடங்கு மண்டபம். நம்ம கூட வந்த ட்ரெக்கர்ஸ் புறமே இங்கே தான் இருக்காங்க. மண்டபத்தில் அட்டைப்பூச்சி பாருங்க, அவ்வளோ பெருசு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடைசியாக பார்த்துக்கிறது உச்சி கோட்டைங்க. இதுதான் மலை மேலே இருக்கக்கூடிய கடைசியில் இருக்கக்கூடிய கோட்டை. ஒரு கோட்டையோட இதுதான் அப்புறம் ஃபுல்லாக கருங்கல்லால் கட்டப்பட்ட ஒரு கோட்டைங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதா தானிய கிடங்கு, எண்ணெய் கிடங்கு. என்னாச்சு, குரங்குலாம் இருக்குங்க எண்ணெய் கிடங்குல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக பொழுது சோயா பாலின்னு சொல்லி இந்த இதுக்குள்ளே போனால் ஒத்தடி பாதை ஒன்று போகுதுங்க. அது வந்து பாறைக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா நீர் இருக்குங்க. அந்த நீரை வந்து இந்த கோயிலுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் குடிக்கவும் வச்சுக்கிறாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் கலங்களாக தான் இருக்குங்க. நம்ம இந்த சங்ககிரி மலைக்கோட்டையில் மேக்ஸிமம் எல்லா இடத்தையும் பார்த்துருக்காங்க. 18 இடம் சொன்னோம் பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில், அந்த 18 இடமும் பார்த்தாச்சுங்க. அடுத்து இப்போ நம்ம கீழே தான் இறங்க போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 1:30 ஆகுதுங்க. அடுத்து நம்ம கீழே இறங்கி எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். கீழே போயிட்டு நம்ம வீடியோ என் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரெக்கிங் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஃபேமிலியாக நிறைய பேர் வந்திருந்தாங்க. நீங்களும் ஃபேமிலி வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் சங்ககிரி மலைக்கோட்டையை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 1:45க்கு மலை இறங்க ஆரம்பிச்சோங்க. டைம் பார்த்தீங்கன்னா 2:30. ஒரு 45 நிமிஷத்தில் மலை இறங்கிட்டோம். சங்ககிரி மலைக்கோட்டை ஒரு செம்மையான ட்ரெக்கிங்காக இருந்தது. கண்டிப்பாக ஃபேமிலியோட குழந்தைகள் கூட்டு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடங்க. சண்டே நாள் வந்தீங்கன்னா வரும்போது மறக்காமல் ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில், ஃபுட்டில் எடுத்து வந்துடுங்க. மேலே எதுவும் கிடைக்கிறதில்ல, கொண்டு வந்து ஜாலியாக இறங்கிட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சங்ககிரி மலைக்கோட்டையோட வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன். ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கு, மற்றபடி இந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸை பார்க்குறதுக்கு
ஒரு சூப்பரானது தான் நம்ம சங்ககிரி மலைக்கோட்டை. சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்ககிரி மலைக்கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருந்துச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இருக்கிற ஹைப் பட்டன் தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக்லையோ இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு சூப்பரான விளாக்ல உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுப்பு டிராவல் விளாக்.